இயேசுவின் அன்பு சகோதரமே, அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லூயிஸ் பெர்ட்ரண்ட் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த லூயிஸ் பெர்ட்ரண்ட்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள வாலன்சியா என்ற இடத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் இறைப்பற்றில் சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் விளங்கியதால் இவர் அவர்களைப் போன்று வாழத் தொடங்கினார். பின்னாளில் இவர் புனித டொமினிக் துறவற சபையில் சேர்ந்து துறவியானார். அங்கு இவர் சில காலம் நவத்துறவிகளுக்கு பொறுப்பாளராகவும் பயிற்சியாளராகவும் இருந்தார். இந்நிலையில் இவர் இறைவன் தன்னை தென் அமெரிக்கா நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அழைக்கிறார் என்பதை உணர்ந்தார். இதனால் இவர் துறவு மடத்தில் பயிற்சி அளிப்பதை விட்டுவிட்டு தென் அமெரிக்க நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். புதிய இடம், புதிய மொழி, இவற்றுக்கு நடுவிலும் இவர் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்து அவர்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள். இவர் பணி செய்த இடங்களில் இவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தன. ஒருமுறை இவர் லிவார்ட் என்ற இடத்தில் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்த போது காரிப்ஸ் என்ற இனக்குழுவினர் இவருடைய உணவில் நஞ்சு கலந்து இவரை கொலை செய்ய பார்த்தனர். ஆனால் இவர் அந்த நஞ்சு கலந்த உணவின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து உண்டதால் அவ்வுணவு இவருக்கு ஒன்றுமே செய்யவில்லை. இதற்கு பிறகு இவர் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி சென்று அங்கிருந்த ஒரு சில ஆர்வமிக்க நற்செய்தி பணியாளர்களை முன்பு தான் பணியாற்றி வந்த இடத்திற்கு அழைத்து வந்து யாருக்கும் அஞ்சாமல் துணிவோடு நற்செய்தி பணியாற்றினார். இதற்கும் நல்ல பலன் கிடைத்தது. இப்படி கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதில் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்ட இவர் 1581ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவர் அமெரிக்காவின் திருத்தூதர் என அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பல தடைகள் இருப்பினும் நற்செய்தி பணியை யாருக்கும் அஞ்சாமல் சீரும் சிறப்புமாய் செய்த இவரை கொண்டாடும் நாம் இவரைப் போல் யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.